திரு பீட்டர், அதாவது ஒன்று பெயர் மாற்றம், இன்னொன்று அதிகார குவியல். மொத்த அதிகாரத்தை ஒன்றிய அரசே எடுத்துக்கும். ஆனால் நிதி பகிர்வை மட்டும் மாநில அரசு 40% கொடுக்கணும். பல்வேறு விஷயங்கள் எங்கே பணி செய்யணும், அதே போல் எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுதோ அதற்கேற்றவாறு மட்டுமே பணி செய்ய முடியும். மீறி செஞ்சால் மாநில அரசுகள் அவர்கள் தான் அந்த காசை கொடுத்துக்கணும்னு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு நாசகார வேலை என்று சண்முகம் சொல்கிறார். பல எதிர்ப்பு, காங்கிரஸ் உங்கள் கட்சி உட்பட கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன இதில்? அதாவது கார்த்திகேயன், மோடிக்கு 3 விஷயங்கள் பிடிக்காது பாருங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மகாத்மா காந்தின்னா பிடிக்காது. மகாத்மா காந்தியினுடைய வழியொட்டி நடந்த ஜவஹர்லால் நேரு, இதை போன்ற காந்திய பாதையில் நடந்த யாரையுமே அவருக்கு பிடிக்காது. காந்திய சிந்தனைகளும் பிடிக்காது. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளையும் அவருக்கு பிடிக்காது. ஏழைகள் அவர் நீங்கள் கடந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ள நீங்கள் தொடர்ச்சியாக நடந்ததை பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற ஓட்டு உரிமையை பறிக்கிறது, அவங்களுக்கு இருக்கிற தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கிறது, அவங்களுக்கு கல்வி உரிமைக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறது, ஏழைகளுக்கான கல்வி உரிமைக்கு இன்றைக்கு அந்த வேலை வாய்ப்பையும் அவங்கள்ட்ட இருந்து பறிக்கிறது. அதாவது ஏழைகளை அவருக்கு ஒட்டு மொத்தமாக பிடிக்காது, மகாத்மா காந்தியை பிடிக்காது. 3வது முக்கியமாக மாநிலங்களுடைய தன்னாட்சியும் பிடிக்காது அவருக்கு. அதாவது இந்த ஃபெடரல் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அரசியல் சாசன சட்டத்தில், அந்த ஃபெடரல் செட்டப் பிடிக்காது அவருக்கு. யூனிட்டரி கவர்மெண்ட், அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் நாட்டை முழுதும் ஆழ்வார். மற்றவங்க எல்லாரும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், முனிசிபல் சேர்மனாக இருக்கலாம், ஒரு மாநிலம் தழுவிய உரிமைகள், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இந்த 3னுடைய வெளிப்பாடு தான் இந்த சட்டம். ஆகவே இந்த சட்டம் இன்னைக்கு வந்தாலும் கூட, இது என்னைக்கு அவர் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அவர் மோடி பிரதமராக பதவியேற்ற முதல் உரையிலே அவர் சொன்னார், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இஸ் எ மானுமெண்டல் ஃபெயிலியர் ஆஃப் தி யூபா கவர்மெண்ட்னு சொன்னார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு பேசினவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். ஆகவே இந்த திட்டத்தை இன்னைக்கு அவர் சொல்லலை, அவர் என்னைக்கு பிரதமராக பதவியேற்றாரோ அன்னைக்கே இந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனுடைய அதான் இடையில்பட்ட காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் ஷீல்டு, பாதுகாப்பு கேடயமாக இருந்தது இந்த ஒரு ஸ்கீம் மட்டும்தான். ஏன்னா கோவிட் சமயத்தில் மிகப்பெரிய வேலையின்மை வந்தபோது நாடு முழுவதும் இருக்கின்ற கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு ஒரு நேரமாவது வயிறார சாப்பிடுவதற்கு ஒரு திட்டம் உண்டு என்று சொன்னால் அது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். அந்த திட்டத்தில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன், அதாவது அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா பில்ஃபரேஜ் இருக்குது, ஊழல் இருக்குது, இதில் பணம் வேஸ்ட்டாக போகுது, நம்ம டார்கெட் படி நடக்கலை. நான் இந்த கடந்த மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு பெரும் கார்ப்பரேட்டில் ஒரு 35-40 கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்த கடன் மட்டும் 16,35,000 கோடி ரூபாய். 16,16,35,000 crores. நான் ஐ காட் இயர் வைஸ் ஸ்பிளிட் அப், ஒவ்வொரு வருஷமும் 2014, 15, 16, 17 நான் வச்சிருக்கிறேன். அவங்க யாராவது நம்ம கார்னேஷ் மாதிரி தம்பி, கார்னேஷ் மாதிரி ஆட்கள் கேட்டாங்கன்னா அதை கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கீம் மொத்தமே 90,000 கோடி தான். 90,000 கோடி எத்தனை கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா, இதை நான் சிதம்பரம் அவர்கள் இந்த ஸ்கீமை பற்றி பேசுகின்ற போது ஒரு விவாதத்தில் கலந்துக்கிற போது சொன்னார், இது வேலை நாட் எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் ஃப்ரம் த புவர், இது it has to give them a guarantee that the government is there to give them employment whenever they need an employment. இது அரசாங்கம் ஏழைகள்ட்ட இருந்து ஒர்க்கை ஸ்குவீஸ் பண்ணி பிழிந்து வாங்குவதற்காக அல்ல, அவர்களுக்கு எப்போமாவது வேலை தேவைப்பட்டால் அந்த வேலையை கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்குது. எவ்வளவு கொடியவர்னு பாருங்க. திரு பீட்டர், ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, நீங்கள் 100 நாள் தான் சொன்னீங்க, நாங்க அது 125 நாளாக உயர்த்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்களே சொன்னது போல அதுல நிறைய முறைகேடுகள் இருக்கு. தவறாக பணியே செய்யாமல் இல்ல வழி இடையில இருக்கக்கூடியவர்கள் பல பேர் அதுல பணம் கையாடல் செய்கிறார்கள். அதெல்லாம் முறைப்படுத்துவதற்கு தான் நாங்க இப்படி செய்யறோம்
அதன் காரணமாகத்தான் ஆதார உள்ள கொண்டு வந்தோம், 4.57 கோடி அட்டைகளை வந்து நீக்கியது அதற்காகத்தான் அப்படின்லாம் காரணம் சொன்னாங்க இல்லையா? அதாவது கார்த்திகேயன், இடைத்தரகர்கள் யார் தெரியுமா? கேரளாவில் வந்து ஒரு ரோடு 1450 கோடி ரூபா பட்ஜெட்டரி எஸ்டிமேட். எவ்வளவு? 1450 crores. அந்த ஒர்க் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதானிக்கு கொடுக்கப்பட்டது. அதானி அந்த ஒர்க்கை வாங்கி 3 நாள் கழித்து இன்னொரு கம்பெனிக்கு அதை வந்து சப்கான்ட்ராக்டா 900 கோடிக்கு வித்துட்டார். நீங்க எது வந்து எங்க ஊழல் இருக்கிறது? ஒரு 10 ஏழைகள் வந்து ஒரு பெரிய மேசிவ் ஸ்கீம் இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 88 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும். அப்ப இந்தியா முழுவதும் இத்தனை கோடி பேர் வேலை பார்க்கின்ற போது அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன தவறு நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்காக வந்து அந்த திட்டத்தையே வந்து க்ளோஸ் பண்ணிடுறதா? அது வந்து எத்தனை ஏழைகளுக்கு வந்து அது உதவி செய்யறது. அத வந்து ரிஃபார்ம் தான் பண்றேன்னு சொல்றாங்க. அதை இன்னும் மேம்படுத்துறது ரிஃபார்ம். நான் என்ன கேட்கிறேன், ரிஃபார்ம்ங்கிறது என்ன? அதாவது மனித மாமிதம் சாப்பிடுறத ஃபோர்க்கும் கரண்டியும் வச்சு சாப்பிட்டா அது ரிஃபார்மா? கேனிபாலிசம் கேன் இட் பி மேட் மாடர்ன் பை டேக்கிங் த ஃபுட் வித் ஃபோர்க் அண்ட் ஸ்பூன்? நரமாமிசத்தை வந்து கரண்டியையும் குத்துக்கரண்டியை வைத்து கத்தியை வைத்து வெட்டி சாப்பிட்டா அது ப்ராக்ரஸ் ஆயிடுமா? 125 நாட்கள் 125 நாட்கள் எங்க? ரெண்டுக்கு எங்க வித்தியாசம் பாருங்க. 100 நாள் என்பது யாரெல்லாம் வேலை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை. அதுதான் 100 நாள் வேலை. ஆனா மோடி சொல்றது அப்படி அல்ல. மோடி என்ன சொல்றாரு? நான் யாருக்கு வேலை கொடுப்பேனோ அவனுக்கு தான் வேலை கொடுப்பேன். நான் எப்பொழுது வேலை கொடுப்பேனோ அங்கே தான் வேலை கொடுப்பேன். நான் எங்கே வேலை கொடுப்பேனோ அங்கே தான் வேலை கொடுப்பேன். இது 3 மோடி தான் முடிவு பண்ணுவார். ஆனா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய மிக அடிப்படையான அம்சம் என்னவென்றால் வேலை செய்வது யார் என்பதை அந்த வேலை பார்ப்பவனே முடிவு செய்வான். அது மட்டும் இல்லாமல் என்ன வேலை வேண்டும் அப்படிங்கிறத யார் முடிவு செய்வான்னா அந்த பஞ்சாயத்தே முடிவு செய்யும். எப்பொழுது வேலை செய்வது என்பதையும் அந்த வேலை பார்க்கவனே முடிவு செய்வான். இப்ப என்ன சொல்றாங்க? ஹார்வெஸ்ட் நடக்கும் போது நாங்க வந்து அதை 2 மாசம் க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப நான் கேட்கிறேன், இந்த 2 மாசம் வந்து அவர்கள் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வந்து இந்த மிராசுதார்கள்ட்ட பட்டாதார்கள்ட்ட மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள்ட்ட எங்கள் ஊதியத்தை பற்றி இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? ஏன்னா பிகாஸ் தேல் பி அட் தி மெர்சி ஆஃப் தி லேண்ட்லார்ட். நான் கேட்கிறேன், இந்த பிரதமர் இவர் வந்து பாராளுமன்றம் நடக்கும்போது வெளிநாடு போயிடுவாராம். ஆனா ஊர்ல இருக்கிற விவசாய கூலி தொழிலாளி வந்து ஹார்வெஸ்ட் சமயத்தில் இவர் வேலை கொடுக்க மாட்டாராம். என்னங்க இது அரசியல்? இது நீங்க உங்களுக்கே அந்த ஒழுக்கம் இல்லையா? நாட்டில் பாராளுமன்றம் நடக்கின்ற போது இங்கே இருக்க வேண்டிய பிரதமர் இவர் வந்து ஏமன், எத்தியோப்பியா, பெரிய இவருக்கு இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நாடுகள், இவர் போகலன்னா ஜோர்டானில் வந்து உடனே நாளைக்கு பொருளாதாரம் சரிந்து விடும். இவர் போயிடுவார். பெரிய விவாதம் பாராளுமன்றத்தில் நடக்கும். ஆனால் நீங்க வந்து ஒரு விவசாய கூலி தொழிலாளி அவன் நினைத்த இடத்துக்கு அவன் வந்து வேலைக்கு போகக்கூடாது. நான் வந்து அறுவடை சமயத்தில் எனக்கு அந்த வேலை முடியாது. ஒரு பெண் இப்போ நீங்க போட்ட கிளிப்பில் சொன்னா, எனக்கு வந்து சர்க்கரை வியாதிங்க, எனக்கு வந்து இரத்த அழுத்தம், எனக்கு எல்லா வேலையும் பார்க்க முடியாது, இந்த வேலை தான் பார்க்க முடியும். அவளை போய் 2 மாசம் என்ன பண்ணுவா? அந்த லேடி வந்து என்ன பண்ணுவா சொல்லுங்க? அரசாங்கம் வந்து ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அரசாங்கமே ஒழிய பெரிய பணக்காரர்களை பாதுகாப்பதற்கான அரசாங்கமாக இருக்க முடியாது. இது வந்து ஏறக்குறைய ஒரு 85 கோடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கிற ஒரு பெரிய முயற்சி இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்து எடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.